ஒரு நாள் வராரு என்கிட்ட. இது மாதிரி இது முடிக்கிறோம்ல அந்த கிளைமேக்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி அங்கே ஒரு இடத்துல வச்சா இப்படி பண்ணி இப்படி பேசினா இது மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நல்லா இருக்கே சார், இது வச்சுக்கலாம் சார் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களால் எனக்கு 50,000 லாஸ் அப்படின்னாரு. ஏன் என்னாச்சு கேட்டேன். ஜெயிலர் அன்லாக்ட். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை. உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். இப்ப எதுக்கு கதவு சாத்தன? அது வந்து அப்பா வந்துட்டு போனாரா, நான் அவர் பின்னாடியே வந்தனா அப்படியே மறந்துட்டு தாப்பா போட்டேன். மறந்துட்டு? ஆமா. அது சரி. மறந்துட்டு கதவை சாத்தனா ரூம்குள்ள இருந்து ஏன் இச்சு இச்சுன்னு சத்தம் கேட்டுச்சு? ஏய், இதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்லடி. செம்மையா அடி வாங்குவேன் என்கிட்ட. நீ அடிச்சாலும் பரவாயில்ல, அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன உண்மை? இப்ப மாம்ஸ் உனக்கு போன் பண்ணாரா இல்ல மாம்ஸுக்கு நீ போன் பண்ணியா? ஆஹா, வந்துட்டாளே டைரக்டா விஷயத்துக்கு வந்துட்டாளே. என்னக்கா பயங்கர ரொமான்ஸா? உனக்கு கன்ஃபார்மா அடி விழ போது ஒழுங்கா தூங்குற வழிய பாரு. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். ஆமா, நீ சீக்கிரமா தூங்கினாதான் தூக்கத்துல கனவு வரும். கனவுல நம்ம மாம்ஸ் வருவாரு. அப்புறம் என்ன, ஒரே டூயட் தான். இரு, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. மாம்ஸ் ஏய், அவர்லாம் இங்க இல்ல. என் அக்கா குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரியாகணும்னா பிரபுவுக்கு ஆதிரை பொண்டாட்டியா வரணும். நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் ஆதிரை கழுத்துல பிரபுவை தாலி கட்ட வைக்கணும். இந்த நிச்சயதார்த்தம் எந்த குழப்பமும் குளறுபடியும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். என்ன டாடி சொல்றீங்க? ஆமாண்ட வேலு, இந்த நிச்சயதார்த்தம் நிக்கணும்னா உன் அம்மா அங்க போகணும். அவளை வச்சுதான் நம்ம இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த போறோம். முதல்ல மேகல அந்த நிச்சயதார்த்தத்துக்கு போகட்டும், அதுக்கப்புறமா எப்படிமா நம்ம பிளானு? ஓகே டாடி. வணக்கம்மா. வாங்க. வணக்கம்மா. வணக்கம். அண்ணா வர சொன்னாருமா. அண்ணா உள்ள இருக்காருங்களா? தேவா வந்துட்டான்னு நினைக்கிறேன். வா போய் பாப்போம். வா தேவா. வணக்கண்ணே. வணக்கம். ஏங்க, நான் நிச்சயதார்த்தத்துக்கு கிளம்புறேன். போயிட்டு வா. நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்க நான் என்னோட வாழ்த்துக்களை சொன்னேன்னு நீ பிரபு அண்ணகிட்ட சொல்லிடு மம்மி. எதுக்கு மணிமேகலை இப்படி பயந்துகிட்டு இருக்க? பிரபு நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு நாங்க எந்த திட்டமும் போடல. நீ போய் நிச்சயதார்த்தத்துல நல்லபடியா கலந்துகிட்டு வா. சரி. நான் வரேன். என்னண்ணே, உங்க அண்ணன் பையன் பிரபுவுக்கு நிச்சயதார்த்தமா? ஆமா தேவா, அந்த வீணா போனவ
கல்யாணம் பண்ணிக்க போற பக்கத்தவ யார் தெரியுமா? யாருண்ணே? அந்த வாட்டர் கேன்காரி ஆதிரை தான். என்னது, ஆதிரையா? ஆமா தேவா, இந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாது. உன் பசங்களை கூப்பிட்டுக்க, உள்ள பூந்து அடிச்சு நொறுக்கி கலட்டா பண்ணு. அண்ணா, நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு எடுத்த எடுப்புலயே பசங்களை இறக்குனா அது பெரிய பிரச்சனை ஆயிடுண்ணே. அதனால முதல்ல குடும்பத்துக்குள்ள ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணி அந்த முறை சரியில்லை இந்த முறை சரியில்லைன்னு ஏதாச்சும் 7:30 கூட்டுங்கண்ணே. அந்த பிரச்சனை பெருசாகிறப்ப நான் பசங்களோட உள்ள பூந்து துவம்சம் பண்ணிடுறேன். ஆதிரையே சமாளிக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க தேவா. கவலைப்படாதீங்க, இந்த தடவை அவளை பிரிச்சு மேஞ்சிடுறேன். வேலு, உனக்கு எல்லாம் ஓகே தானே? டாடி, இப்ப நம்ம கையில 3 பிளான் இருக்கு. நீங்க உங்க சைடுல என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. நான் ஏன் ரூட்ல போய் நிச்சயதார்த்தத்தை நடக்க விடாம பண்றேன். தேவா அவர் ரூட்ல போய் அவர் ஏதாவது பண்ணட்டும். ஃபைனலா எனக்கு இந்த நிச்சயதார்த்தம் நடக்கவே கூடாது. ஆதிரை கண்ல நான் கண்ணீரை பார்க்கணும் டாடி. வாழ்ந்து காட்டுவேன்னு என்கிட்டயே சேலஞ்ச் பண்ணால, சோர்ந்து போய் அவ அழணும். எனக்கு அதான் டாடி வேணும். மரகதம், நம்ம பையன் பிரபுவுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. நீ உயிரோட இருந்திருந்தா சந்தோஷமா முன்னாடி நின்னு நீ தான் இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தியிருப்ப. ஆனா இப்போ எங்கேயோ மேல இருந்து ஆசீர்வாதம் பண்றது மாதிரி ஆயிடுச்சே. உன் கூட நின்னு